ஹலோ வீவர்ஸ், அது நவம்பர் 10, 2023 ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்கிற ஜலால்பூர் என்ற வில்லேஜுக்கு பக்கத்தில் ஆள்நாடு மற்றும் குறைவாக இருந்த காட்டு பகுதியில் சிலர் அவங்களோட ஆடு மாடுங்களை மேய்ச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் எங்கேயோ இருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வர மாதிரி உணர்ந்து சுத்தி முத்தி பார்க்குறப்போ அங்கிருந்து சில அடி தூரத்தில் ஏதோ தெரியுதுன்னு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறப்போ அங்கே ஒரு மனித உடல் ட்ரெஸ் இல்லாமல் முகம் தெரியாத அளவுக்கு நல்லா டீகம்போஸ் ஆகி இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போன அந்த நபர் பதறி போய் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்த ரோட்டு பகுதிக்கு ஓடி வந்து மூச்சு வாங்கிக்கிட்டே யாராச்சும் வராங்களான்னு பார்க்கும்போது சிலர் அந்த பக்கமா வந்ததும் அவங்க கிட்ட அவர் பார்த்ததை பத்தி சொல்லி இவங்க மூலமா பக்கத்துல இருந்த சவுட்டுப்பல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்ததை பத்தி தெரியப்படுத்துறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்த போலீஸ் ஏற்கனவே அந்த உடல் நல்லா டீகம்போஸ் ஆன நிலையில இருக்குன்னு சொன்னதுனால கூடவே கிரைம் ஸ்பாட்டுக்கு டாக்டர்ஸ் மற்றும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டும் வராங்க. அப்படி இவங்க வந்து பார்க்கறப்போ இறந்து போனது 30 இருந்து 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் நபர்னு தெரிய வருது. இது போக இந்த நபர் உயிரோட இருக்கும்போதே ஆசிட குடிச்சதுனால தான் இறந்துருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் இறந்தது யாருன்னு அடையாளம் தெரியக்கூடாதுன்னு அவரோட முகத்துல ஆசிட ஊத்தி முகத்தை சதைச்சிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து வித்தின் 1 வீக்குள்ள தான் இருக்கும்னு கெஸ் பண்றாங்க. இதை தவிர கிரைம் நடந்த இடத்துல இருந்து போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம போக இறந்து போனது யாருன்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிறதுல சில சேலஞ்சஸ் இருந்திருக்கு. இப்போ விக்டிம் யாருன்னு தெரிஞ்சாதான் யார் இதை இவ்வளவு கொடூரமா செஞ்சிருப்பாங்க அதுக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்னு ரீசெண்டா ஏதாச்சும் மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த கேஸ் ஃபைல்ஸை செக் பண்ணப்போ அந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் ரெஜிஸ்டர் ஆகலன்னு தெரிய வருது. ஒருவேளை வேற ஏதாச்சும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாச்சும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கலாம்னு அந்த ஸ்டேட்ல இருந்த மற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்க ஐடென்டிஃபை பண்ண டெட் பாடியை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் எந்த ஸ்டேஷன்ல இருந்தும் இந்த கிரைம் ரிலேட்டடா கால்ஸ் எதுவும் வராம இருந்திருக்கு. இப்படியா போயிட்டு இருக்கும்போது அப்பதான் சரியா 15 நாள் கழிச்சு நவம்பர் 26 அன்னைக்கு கிரைம் நடந்த ஏரியாவில இருந்து 140 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த பொல்லாரம் பகுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆண் நபரோட வந்த லக்ஷ்மிங்கிற பெண் தன் கணவர் கோகுல வெங்கடேஷ் நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து காணாம போனதா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இதை பத்தி லக்ஷ்மி ஸ்டேஷன்ல இருந்த ரைட்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இதை கேட்ட அந்த ஸ்டேஷன்ல இருந்த அத்தனை பேரும் லக்ஷ்மி பக்கம் திரும்பி பாக்குறாங்க. பிகாஸ் கணவர் காணாம போனது நவம்பர் 3ன்னு சொல்றாங்க. பட் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது நவம்பர் 26, கிட்டத்தட்ட 20 நாளுக்கு அப்புறம் வந்ததுதான். இருந்தாலும் அவங்களோட கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்ட போலீஸ்க்கு அப்பதான் சவுட்டுப்பல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இறந்த உடல் கண்டுபிடிச்சதை பத்தி ஞாபகத்துக்கு வந்து ஒருவேளை இவங்க தேடிட்டு இருக்கிற நபர் இவரா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு லக்ஷ்மியை கூட்டிட்டு போய் சவுட்டுப்பல் ஏரியா ஜிஹெச்ல இருந்த இறந்த உடலை பாக்குறப்போ என்னதான் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தாலும் உடம்புல இருந்த சில அங்க அடையாளங்களை வச்சு இறந்து போனது வெங்கடேஷ் தான் கதறி அழுத்திருக்காங்க. இருந்தாலும் அதை இன்னும் உறுதிப்படுத்திக்க இறந்தவரோட டிஎன்ஏ சாம்பிளை வெங்கடேஷோட ரிலேட்டிவ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இறந்து போனது வெங்கடேஷ் தான் உறுதியாகுது. அப்படி இந்த கேஸ்ல வெங்கடேஷ்க்கு என்ன நடந்திருக்கும், யார் இப்படி இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சிருப்பாங்க? நவம்பர் 3 அன்னைக்கு காணாம போனதா சொல்லப்பட்ட வெங்கடேஷ் கிட்டத்தட்ட 23 நாளுக்கு அப்புறம் அவரோட மனைவி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, இதுக்கு இடைப்பட்ட நாள்ல என்ன நடந்திருக்கும், இப்படியா பல கேள்விக்கான பதில கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல பார்க்கலாம். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச நாகர்கூர்னூல் எஸ்பி திரு வைபவ் கைக்வாட் விசாரணையை லக்ஷ்மி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறார். இதுல இவங்களோட முதல் கேள்வியே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வெங்கடேஷ் காணாம போய் கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுதுன்னு சொல்றீங்க, ஆனா இத்தனை நாளா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலன்னு கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்ச லக்ஷ்மி 32 வயதான கோகுல வெங்கடேஷ் தன் மனைவி லக்ஷ்மி மற்றும் 3 குழந்தைங்களோட பொல்லாரம் பகுதியில் வாழ்ந்து வந்திருக்காரு. எப்பவும் காலையில எந்திரிச்சு தோட்ட வேலைக்கு போற வெங்கடேஷ் வழக்கத்துக்கு மாறா காலையிலேயே குளிச்சுட்டு நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு எப்பவும் வீட்டுல போற ட்ரெஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் புதுசா இருந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியூர் போறதாகவும் வரதுக்கு 5 நாள் ஆகும், அது வரைக்கும் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ வீட்டு வெளியூர் போன வெங்கடேஷ் 5 நாள் ஆகியும் வீட்டுக்கு வராம இருந்திருக்காரு. இதுக்கிடையில அவரோட நம்பருக்கு கால் பண்ணப்போ அவர் வீட்டுல இருந்து கிளம்பின அடுத்த நாள்ல இருந்தே அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சரி 5 நாள்ல வந்துடும் சொன்னாரு, போன்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமோன்னு நினைச்சு 5 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க லக்ஷ்மி. 6வது நாள் எப்படியும் தன்னோட கணவர் வீட்டுக்கு வந்துருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மிக்கு நேரம் ஆக ஆக வெங்கடேஷை பத்தின கவலையில பயம் கலந்த பதற்றமும் அதிகரிக்குது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் லக்ஷ்மியோட பிரதரான 40 வயது கொண்டையா கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட கொண்டையாவும் வெங்கடேஷை பத்தின ஏதாச்சும் தகவல் கிடைக்குதான்னு அவருக்கு தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் லக்ஷ்மிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது அன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பின அன்னைக்கு ஈவினிங் போல வெங்கடேஷ் கிட்ட கடைசியா போன்ல பேசினப்போ ஒரு கடையில இருந்த லேண்ட்லைன் போன்ல இருந்து பேசியிருக்காரு. அந்த நம்பருக்கு
கால் பண்ணி பார்த்தா அவரை பத்தின ஏதாச்சும் தகவல் கிடைக்குமேன்னு டயலர் லிஸ்ட்ல இருந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது அந்த கடை நாகர்கர்னூல் பகுதியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்களோன்னு லக்ஷ்மி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற சத்யம் யாதவ்ன்றவரை பத்தி வெங்கடேஷ் பலமுறை லக்ஷ்மி கிட்ட சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதே சமயம் வெங்கடேஷ்க்கு போன்ல பேசுறப்போ கால்ஸ் ரெக்கார்ட் பண்ற பழக்கமும் இருந்திருக்கு. அப்படி ரெக்கார்ட் பண்ண சில ஆடியோவில் அவர் சத்யம் யாதவ் கிட்ட பேசின வாய்ஸ் ரெக்கார்ட்ஸை ஏற்கனவே லக்ஷ்மிக்கு அனுப்பியிருக்காரு. அதுல சத்யம் எனக்கு பிளாக் மேஜிக் தெரியும்னும் நிலத்துக்கு அடியில் இருக்கிற புதையல் எடுக்கிற சக்தி இருக்கு, இதை வச்சு நிறைய பேருக்கு புதையல் எடுத்து கொடுத்துருக்கேன், இப்போ அவங்க எல்லாம் செல்வ செழிப்பா இருக்காங்கன்னு ஆசையை தூண்டுற மாதிரியான வார்த்தைகளை அள்ளி விட்டுருக்கான். அது போக நவம்பர் 3 அன்னைக்கு உனக்கு புதையல் எடுத்து தரேன், யார்கிட்டையும் சொல்லாம நீ மட்டும் தனியாவான்னு சத்யம் பேசின வாய்ஸ் ரெக்கார்ட்ஸும் இருந்திருக்கு. இதை கேட்ட லக்ஷ்மி ஒருவேளை இங்க போயிருப்பாரோன்னு நினைச்சு ஏற்கனவே வெங்கடேஷ் லக்ஷ்மி கிட்ட சத்யமோட நம்பரை கொடுத்து வச்சிருந்ததால அவரோட நம்பருக்கு கால் பண்றாங்க. இப்போ லக்ஷ்மி சத்யமோட நம்பருக்கு கால் பண்ணி தன் கணவரை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு எதிர்முனையில பேசின சத்யம் லக்ஷ்மியோட கேள்விக்கு சரியா பதில் சொல்லாம மழுப்பி இருக்கான். இப்போ இவங்க கிட்ட இருந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ஸை பிளே பண்ணி காட்டினதும் அடுத்த நிமிஷமே பதறி அடிச்சு பதில் பேச ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் பேசினப்போ ஒரு ஸ்டேஜ்ல வெங்கடேஷை தேடி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டாம், அதுக்காக நீங்க கேட்கிற பணத்தை நான் தரதாவும் சொல்லியிருக்கான். இதை கேட்ட லக்ஷ்மி மற்றும் அவரோட பிரதருக்கு சத்யம் தான் வெங்கடேஷ் ஏதோ பண்ணியிருக்கான்னு சந்தேகப்பட்டு இன்னும் பயந்து போறாங்க. இதனாலதான் இனிமேலும் தாமதிக்க வேணான்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்ததா சொல்றாங்க. இந்த டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு சத்யம் வீட்டுக்கு போன போலீஸ் அவனை வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. என்னதான் இந்த கேஸில் கிரிமினலை ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் அவனை போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கும் போது தான் பல திடுக்கிடும் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதில் இந்த ஒரு கொலை மட்டும் இல்லாமல் இதே மாதிரி 10 பேர்கிட்ட கொலை பண்ணியிருக்கான்றதையும் சொல்லியிருக்கான். நாகர்கர்னூலை பூர்வீகமாக கொண்ட சத்யம் யாதவ் அதே பகுதியில் தன் மனைவி சுஜாதா கூட வாழ்ந்து வந்திருக்கான். ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்துட்டு வந்த சத்யம் யாதவ் பின்னால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் நல்லா பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படி ஒரு நாள் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகும்போது வெங்கடேஷ் மற்றும் சத்யம் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமா பழக்கம் ஏற்படுது. இதனால இவங்க 2 பேருக்கு இடையில பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடிக்கு பேச்சுவார்த்தையும் இருந்துட்டு வந்திருக்கு. இப்படியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெங்கடேஷ் தன்னோட நிலத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு சில மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்குது. இதை பார்த்த வெங்கடேஷ் ஒருவேளை நம்மளோட நிலத்துல ஏதாச்சும் புதையல் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு பேச்சு வாக்குல ஒரு நாள் சத்யம் கிட்ட இதை பத்தி பேசியிருக்கார். இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா மாத்தி அதுல பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்ச சத்யம் வெங்கடேஷ் மற்றும் இவங்க ஃபேமிலி கிட்ட நெருக்கமா பழகவும் ஆரம்பிச்சு ஒரு நாள் சத்யம் எனக்கு பிளாக் மேஜிக் தெரியும், புதையல் எடுக்கிற சக்தி இருக்கிறதாவும் சொல்லியிருக்கான். இதை கேட்ட வெங்கடேஷ் ஏற்கனவே புதையல் மேல இருந்த ஆசையில இவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு சத்யம் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்படி புதையல் எடுக்கிறதுக்காக தன்னோட நிலத்தை அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாயை சத்யம் கிட்டையும் கொடுத்திருக்காரு. இப்போ பணத்தை வாங்கின சத்யம் என்ன பண்ணியிருக்கான்னா பூஜை பணம்னா 3 கர்ப்பிணி பெண்களை நரபலி கொடுக்கணும், அப்பதான் புதையல் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட வெங்கடேஷ் என்ன நரபலியான அதிர்ச்சி அடைஞ்சு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு புதையல வேணாம் ஒன்றும் வேணான்னு தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டிருக்காரு. ஆனா பணத்தை திருப்பி கொடுக்க மனசு இல்லாத சத்யம் இன்னொரு ஐடியாவை சொல்றான். அது நரபலி இல்லாம அதுக்கு ஈக்குவலா இன்னொரு பூஜை இருக்கு, அது பண்ணா சரியாகிடும், ஆனா அதை இன்னைக்கு பண்ணக்கூடாது, இன்னொரு நாள் பண்ணலாம்னு அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். இப்போ வீட்டுக்கு போன வெங்கடேஷ் புதையல் கிடைக்குதோ இல்லையோ தான் கொடுத்த பணம் திருப்பி வருமோ வராதோன்ற சந்தேகம் எழுந்துட்டே இருந்திருக்கு. இதனால வெங்கடேஷ் அடிக்கடி சத்யம் கிட்ட தான் கொடுத்த பணத்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கு சத்யம் நாம நினைக்கிற மாதிரி நினைச்ச நேரத்துல பூஜை பண்ண முடியாது, அதுக்கான சரியான நாள் வரும்போது நான் சொல்றேன்னு நவம்பர் 3, 2023 அன்னைக்கு வர சொல்லி வரும்போது யார்கிட்டையும் சொல்லாம நீ மட்டும் தனியா வா, அப்பதான் நாம பண்ற பூஜை பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட வெங்கடேஷ் புதையல் கிடைக்க போற ஆசையில சத்யம் சொன்ன மாதிரியே நவம்பர் 3 அன்னைக்கு நாகர்கர்னூல் போயிருக்காரு. இப்போ வெங்கடேஷை ரிசீவ் பண்ண சத்யம் அவரோட மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டு பூஜை பண்றதுக்காக சில திங்ஸ் கடையில வாங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த கடையில இருந்து சத்யம்க்கு தெரியாம வீட்டுக்கு கால் பண்ணி தான் நாகர்கர்னூல் வந்ததை பத்தி சொல்லியிருக்காரு. இப்போ பூஜை சாமான் வாங்கின சத்யம் அதை காரோட பின் சீட்ல வச்சுக்கிட்டு கூடவே வெங்கடேஷும் கார்ல உட்கார வச்சுக்கிட்டு நாகர்கர்னூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி ஆள்நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போய் ஏற்கனவே அவன் சூஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு இடத்துல இருந்து பூஜை வேலையை ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு பாத்திரத்துல இருந்த தண்ணியை எடுத்து வெங்கடேஷோட கையில கொடுத்து தீர்த்தம்னு சொல்லி குடிக்க சொல்லியிருக்கான். அதுக்கு வெங்கடேஷும் மறுபேச்சு எதுவும் பேசாம அவர் கொடுக்கறத வாங்கி குடிச்சிருக்காரு. இப்படியா பூஜை நடந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ தீர்த்தத்தை கொடுக்க அவரும் அதை குடிக்க அடுத்த சில நிமிஷத்துல வெங்கடேஷ்க்கும்
பேருக்கும் லைட்டா தலை சுத்துற மாதிரியான ஒரு உணர்வு வந்திருக்கு. இதை பத்தி வெங்கடேஷ் சத்தியம் கிட்ட சொல்லும்போது, இது புதையல் கிடைக்கிறதுக்கான அறிகுறி இப்படிதான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தீர்த்தம் குடிச்சா புதையல் முழுசா உன் கையில வந்துடும்னு அவன் வச்சிருந்த தீர்த்தத்தை பாத்திரத்தோட எடுத்து கொடுத்து குடிக்க சொல்லியிருக்கான். ஆனா இந்த தடவை தீர்த்தத்தை குடிச்ச வெங்கடேஷ் லைட்டா மயக்கத்துல இருந்தாலும் கதறி துடிச்சு சத்தம் போட்டிருக்காரு. பிகாஸ் அவர் தீர்த்தம் நினைச்சு குடிச்சது ஆசிட். எஸ், இந்த தடவை ஆசிடை தான் தீர்த்தம்னு சொல்லி குடிக்க சொல்லியிருக்கான். இப்போ ஆசிடை குடிச்ச வெங்கடேஷ் தன்னோட வாய், தொண்டை, குடல்னு எல்லா பகுதிக்கும் போனதும் அடுத்த சில நிமிஷத்துல துடிச்சு இறந்து போயிடுறாரு. வெங்கடேஷ் இறந்து போனதை உறுதிப்படுத்திக்கிட்ட சத்தியம், ஒருவேளை இறந்த உடலை யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்க கூடாதுன்னு அவரோட முகத்துல ஆசிடை ஊத்தி அடையாளம் தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கான். அதே சமயம் எவிடன்ஸ் எதுவும் கிடைச்சிடக்கூடாதுன்னு அவர் போட்டிருந்த ட்ரெஸ், செல்போன்னு ஒண்ணு விடாம அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு போற வழியில இருந்த ஒரு புதர்ல வீசியிருக்கான். இப்படியா போலீஸ் இந்த கேஸை பத்தின என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இதே பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி 10 பேருக்கு மேல இவன் கொலை செஞ்சிருக்கான்ற இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஆகஸ்ட் 14, 2020 வனர்பதி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 65 வயதான அசினா பி, மகள் 42 வயதான அஸ்மா பேகம், மருமகன் 42 வயதான காஜா பாஷா மற்றும் பேத்தி 11 வயதான அசினான்னு 4 பேரும் வீட்டுக்குள்ள மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அடுத்த நாள் வீட்டுல இருந்து யாருமே வெளியே வரலையேன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொந்தக்காருக்கும் தெரியப்படுத்துறாங்க. இப்போ சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் வந்து பாக்குறப்போ அவங்களுக்கு எந்தவித காயமும் இல்லாம வாயில நுரத்தல் இருந்ததால ஒருவேளை பாய்சன் ஏதாச்சும் குடிச்சிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ அது உண்மைன்னு தெரிய வருது. ஆனா அவங்க இறந்து கிடந்தப்போ அவங்க பூஜை ரூம்ல எலுமிச்சம்பழம், பூ, தேங்காய், புதுசா தோணுன குழின்னு ஏதோ பூஜை பண்ணதுக்கான அறிகுறி இருந்திருக்கு. இதை பார்த்த போலீஸ்க்கு ஒன்னும் புரியாம குழம்பி போயிருக்காங்க. சேம் டைம் காஜா பாஷாவோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது இவங்களுக்கு ஏற்கனவே கடன் தொல்லை இருந்திருக்கு, இதனால இவங்க ஏதாச்சும் தவறான முடிவு எடுத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு வேற எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காதனால அப்போதைக்கு இது கடன் தொல்லையினால சூசைட் கேஸ்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா சத்தியம் கிட்ட விசாரணை பண்ணப்போ விவசாய வேலை பார்த்துட்டு வந்த காஜா பாஷா கிட்ட உனக்கு சொந்தமான தோட்டத்துல நிறைய புதையல் இருக்கிறதாகவும் அது என்னோட ஸ்பெஷல் பவர் மூலமா தெரியுதுன்னு சொல்லியிருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது பாஷாவோட முகத்துல புதையலை பத்தின ஆர்வம் இருக்கிறத உணர்ந்த சத்தியம் இதன் மூலமா பாஷா கிட்ட இருந்து பெருசா ஆட்டையை போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கான். இதை கேட்ட பாஷா புதையல் மேல இருந்த ஆசையில அதை எப்படி எடுக்கிறதுன்னு சத்தியம் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு என்னோட ஸ்பெஷல் சக்தி மூலமா செக் பண்ணப்போ உன்னோட தோட்டத்துல அளவுக்கு அதிகமான புதையல் இருக்கிறதாகவும் அது அந்த நிலத்தோட மதிப்பை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறதாகவும் ஆசை வார்த்தை சொல்லியிருக்கான். அப்படி அந்த புதையலை எடுக்க உதவி பண்ணோம்னா அந்த புதையலை விட குறைஞ்ச மதிப்பிலான தோட்டத்தை தன்னோட பேருக்கு எழுதி வைக்க சொல்லியிருக்கான். அதுக்கு காஜா பாஷாவும் நமக்கு தான் அளவுக்கு அதிகமான புதையல் கிடைக்க போதேன்ற ஒரு ஆசையில அதுக்கு சம்மதிச்சு அவரோட நிலத்தை சத்தியம் பேர்ல எழுதி கொடுத்திருக்க. ஆனா நிலத்தை தன்னோட பேர்ல மாத்தினதும் சொன்ன மாதிரி புதையலை எடுத்து கொடுக்காம ஏதேதோ காரணங்களை சொல்லி காலத்தை கடத்தியிருக்கான். இதுல கடுப்பான காஜா பாஷா ஒரு நாள் சத்தியம் கிட்ட சண்டை போட்டுட்டு போலீஸ் கிட்ட போறதா பயமுறுத்திருக்காரு. அதுக்கு உள்ளுக்குள்ள பயந்து போன சத்தியம் அதை வெளிக்காட்டிக்காம போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேணாம், புதையல் எடுக்கிறதுக்கான சரியான நேரம் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன், இப்பதான் அதுக்கான சரியான நேரம் வந்திருக்குன்னு ஆகஸ்ட் 13, 2020 அன்னைக்கு உங்க வீட்லயே பூஜை பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கான். அதன்படி ஆகஸ்ட் 13 அன்னைக்கு வீட்டுல இருந்த அத்தனை பேரும் புதையல் கிடைக்க போதேன்ற ஒரு ஆசையில பூஜைக்கான ஏற்பாடுகளை மும்முரமா பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நைட் வீட்டுல பூஜை ஆரம்பிச்ச சத்தியம் மூலிகை தீர்த்தம்னு சொல்லி ஒரு பாத்திரத்துல இருந்த திரவத்தை எடுத்து கொடுத்து எல்லார்கிட்டையும் குடிக்க சொல்லியிருக்கான். ஆனா அதை வாங்கி குடிச்ச அத்தனை பேருக்கும் அது விஷம் கலந்த தண்ணின்னு அப்போதைக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்படி இறந்து போனவங்கள தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அக்கம் பக்கத்துல இருந்தவங்க போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்படியா 2020 இருந்து 2023க்குள்ள இதே பேட்டர்ன்ல 11 பேர் மேல கொலை செஞ்சதாகவும் கன்ஃபஸ் பண்றான். அதுல பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் லோவர் மிடில் கிளாஸா பார்த்து தான் அவனோட கைவரிசை காட்டியிருக்கான்றது விசாரணையில் தெரிய வருது. என்னதான் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. சிலரோட அறியாமையும் ஆசையும் தவறாக பயன்படுத்தி அதில் பணம் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் கேவலம் பணத்துக்காக அவங்கள கொலை செய்கிற அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கான் இந்த சத்யம் யாதவ். இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சேலஞ்சிங்கான கிரைம் கேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.